ஹலோ மக்களே. ஃபைனலாக வந்து வியூ கொடிசியோட படம் பார்த்தாச்சு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ முக்கியமாக ஐமேக்ஸ்க்காக எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. பட் 3D ஃபார்மேட் ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து பிக் ஸ்க்ரீன் பார்த்து போங்க. 2D பார்த்தாலும் ஓகே தான். நான் 2Dல தான் பார்த்தேன். ஐமேக்ஸ் சுத்தமாக டிக்கெட் கிடைக்கல. லாஸ்ட் மினிட் வரைக்கும் ட்ரை பண்ணேன். கேன்சல் பண்ணிட்டு புக் பண்ணலாம் அந்த அளவுக்கு போயிருந்தேன். பட் சுத்தமாக டிக்கெட் கிடைக்கல ஐமேக்ஸில். நான் 1 மந்த் முன்னாடியே வந்து ப்ரீ புக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் நான் ஸ்பைடர்மேனுக்கும் பண்ணிட்டேன். ஸோ ஸ்பைடர்மேன் படத்துக்கும் டிக்கெட் கிடைக்கல. அப்புறம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ ட்ரெய்லர் வருது. ஸோ தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறது ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிஜமாக சொல்லணும், மூவியோட பிக்கெஸ்ட் 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 பாசிட்டிவ்னா விஷுவல்ஸ் கிடையாது, கொடுத்துருக்கிற பேக்ரவுண்ட் சவுண்டு. ஐயோ, அது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்ல முடியாதுவா, அது வந்து எப்படின்னா பேக்ரவுண்ட் சவுண்ட் டிசைன்னு சொல்லலாம். ஐயோ, சித்திக்கு இருக்காயா அப்படியே. எனக்கு லிட்ரலி வந்து நீங்க வந்து சோக் பண்றீங்க, தண்ணியில முழுகுறீங்க. ஸோ யுவர் ட்ரௌனிங், அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு ரியலா நீங்க வந்து தண்ணியில முழுங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். டான்ஜன் ஹார்ட்ஸ்குள்ள வந்து நீங்க போய் மாட்டி உள்ளதான் இருப்பாங்க எல்லாருமே. அதுக்குள்ள இருக்கிற கன்ஜஸ்டிங் ஃபீலிங் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன்ல இருந்து பார்க்கும்போது தெரியும். அந்த அளவுக்கு விஷுவல்ஸ் இருக்கும். அந்த அந்த விஷுவல்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி பேக்ரவுண்ட் சவுண்ட் இருக்கும் பாருங்க, அல்டிமேட். மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து அதுதான். லிட்ரலி நோல டாமினேட் பண்ணிச்சு அந்த பிஜிஎம் சவுண்ட் வந்து. எக்ஸலண்ட். இந்த பேக்ரவுண்ட் சவுண்டுக்கு கண்டிப்பா ஆஸ்கர்ல நாமினேட் ஆகலன்னா ஐ வில் பி ரியலி 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 சர்ப்ரைஸ் ப்ரோ. ஸோ முக்கியமான பாசிட்டிவ் அதுதான். அப்புறம் கேஸ்டிங் வந்து நான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வந்து கிரீக் ஸ்டோரி எல்லாருமே தெரியும். நானும் ரிசர்ச் பண்ணி தான் போயிருந்தேன். ஸோ ஏன்னா முன்னாடியே வந்து ஸ்டோரி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் வந்து நாங்கள் ட்ரான்ஜன்னா என்னன்னு கேட்டோம். அப்போ ஒரு ட்ரான்ஜன் வைரஸ் பற்றி ஒரு டாபிக் இருந்துச்சு நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது. ஸோ அப்போ கேட்கும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஸ்டோரி கேட்டேன். ஸோ இதுக்குள்ளே வந்து ட்ரான்ஜன் ஹார்ஸ் ஒழிஞ்சிட்டு வருவாங்க. உள்ளே இருக்கும், எதுவும் பண்ணாது. ஆனால் டைம் வரும்போது சிஸ்டம்குள்ளே பூந்து எல்லாத்தையும் அழிச்சிடும். ஸோ டேட்டா திருடி எல்லாரையும் அழிக்கும். அதனால தான் அந்த வேர்ட் ட்ரான்ஜன் வைரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போதான் நான் இந்த வேர்டு ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். ஸோ நிஜமா சொல்லணும்னா கேஸ்டிங் வந்து ஒரு பிக் 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 பிளஸ் இந்த மூவிக்கு. அதே மாதிரி பிக் 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 மைனஸும் கூட. ஸோ ஏன்னா ஒரு 70% கேஸ்டிங் நல்லா இருக்கு. ஆனால் 30% கேஸ்டிங் வந்து எப்படி சொல்றது, லிட்ரலி ஸ்மால் ஸ்மால் ரோல்ஸுக்கு கூட நீங்க பிக் பிக் நேம்ஸ் கேஸ்டிங் தேவையே கிடையாது. ஓகே, அதை பத்தி நம்ம அப்பா பேசலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்டிங் வந்து பெனோலிபி கிட்ட வரும், ஆனா ஹேத்வே. ஓயோ யோ யோ, ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே ரொம்ப எமோஷனலா வீக்கா இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ஒடிசி அந்த மோர் தென் 2 decades வந்து கிங்கே இல்லாம ஷி ஹாஸ் டு சஸ்டெயின் அந்த அவங்களோட கிங்டம் வந்து காப்பாற்றணும். அவங்க பையனை வளர்க்கணும். அப்படி ரீமேரேஜும் பண்ணிக்கூடாது. அவ்வளோ ப்ரொபல்ஸ் வரும். அந்த போர்ட்ரேல் வந்து அல்டிமேட்டா இருக்கும். நடுவில் விஷுவல்ஸை காமிப்பாங்க. ஸோ லாஸ்ட்லயும் ஒரு சீன் வரும், அந்த போ அடிச்சு இப்படி வைப்பாங்க. அந்த கெத்து வந்து அந்த வேற லெவல் போர்ட்ரேல் அந்த கேரக்டர் வந்து. அதுக்கப்புறம் ஒடிசியா ப்ளே பண்ண ஆளு, ஐயோயோ, அவர் வந்து இருக்கிறதுலயே வந்து பெனோல்பிக்கு அப்புறம் பெட்டர் கேஸ்டிங்னா அவர் தான், மேட் டேமன் அவரோட பேர் வந்து. ஸோ இவர் வந்து நீங்க நிறைய படத்துல கூட பார்த்துக்கலாம். ஒடிசியஸ் வந்து அப்படியே வந்து எப்படி சொல்றது, இந்த கேரக்டர் வந்து மோர் தென் ஆக்ஷன். நான் வந்து 300 ஆக்ஷன் பத்தி நான் அப்புறமா பேசுறேன். ஸோ வந்து முதல்ல இந்த கேரக்டரோட பாசிட்டிவ் வரும். மனுஷன் வந்து எப்படி சொல்றது வந்து அந்த ட்ராமா, அந்த அந்த லாஸ்ட்னஸ், அவங்களோட ஆர்மி இழக்கிறது, வார் வின் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸு, அப்புறம் கடைசியில வந்து அந்த எண்டிங் சீன்ல எமோஷனல் சீக்வன்ஸ், அப்புறம் டாக் கூட ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ் லிட்ரலி வந்து எமோஷன் வந்து பயங்கரமா கனெக்ட் ஆகும். அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காப்புல. ஸோ உண்மையாவே இந்த படத்துக்கு வந்து கேஸ்டிங் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல இருக்கிற அந்த பிளைண்ட் மேனோட கேஸ்டிங் நல்லா இருக்கும். அப்புறம் வில்லனோட கேஸ்டிங் நல்லா இருக்கும். வில்லன் வந்து அந்த பேட்மேன், இப்போ கரண்டா பேட்மேன் இருக்காருல்ல, அவர் தான் வில்லனு. ஸோ அவரோட பேர் வந்து ராபர்ட் பேட்டிசன். கண்டிப்பா ஒரு பிக் நேம் தான் ஹாலிவுட்ல. ஸோ இவருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன் அதை பத்தி. ஸோ கேஸ்டிங் வந்து ஒரு பிக் பிளஸ் இந்த மூவிக்கு. ஸோ நிறைய பேர் ஆல்மோஸ்ட் எல்லா மெயின் லீடும் வந்து பயங்கரமா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எனக்கு ஐமேக்ஸ் டிக்கெட் கிடைக்கல. ஸோ நான் வந்து பிக் ஸ்க்ரீன் வந்து பிவிஆர்ல தான் பார்த்தேன். ஸோ பிவிஆர்ல வந்து நான் எங்கே சவுண்டு கம்மியாக வச்சிருவாங்கன்னு பார்த்தேன். லிட்ரலி வந்து சவுண்டும் அல்டிமேட்டா இருந்துச்சு. நீங்க வந்து ஒரு பிக் ஸ்கிரீன் நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்க தியேட்டருக்கு போனீங்கன்னா யூ வில் என்ஜாய் திஸ் ப்ரோ. ஐமேக்ஸ்க்காகவே செதுக்குன ஃபிலிம் வந்து சொல்றாங்க. பட் நார்மல் ஸ்கிரீன் நல்லா இருக்கு. ஐமேக்ஸ் ஸ்கிரீன் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐமேக்ஸ் டிக்கெட் கிடைக்கலாம், கண்டிப்பா நீங்க வந்து நார்மல் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம்.
வந்து விஷுவல்ஸ் எல்லாம் வந்து இன்டர்ஸ்டெல்லர் ரேஞ்சில் இருக்கும், இன்செப்ஷன் ரேஞ்சில் இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இட்ஸ் அ நார்மல் 2D ஃபிலிம் வித் குட் விஷுவல்ஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வேற லெவல் இருக்கு அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். நல்லதா இருக்கு. ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மேபி இந்த மூவி நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருந்தா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பேன். ஆனால் நான் செகண்ட் டே பார்த்ததுனால எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா வந்து மூவி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ரொம்ப லீனியர் ஸ்க்ரீன் பிளே தான் எதிர்பார்த்தேன் நோலன் கிட்ட இருந்து. பட் மூவி வந்து நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே, அதாவது நம்ம எப்படி சொல்றது, நான் லீனியர்னா நம்ம மகாராஜா படம் இருக்குல்ல விஜய் சேதுபதி, இது அந்த மாதிரி பிரசன்ட் பாஸ்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கும். அது வந்து நிஜமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓரளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. ஏன்னா நீங்க லீனியர் ஸ்க்ரீன்ல போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது டாக்குமெண்ட்ரி ஃபீல் கிடைச்சிருக்கும். பட் இது வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி கிடையாது. நான் நிஜமா வந்து அந்த அந்த லானியர் ஸ்க்ரீன்ல வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமா காப்பாத்துச்சு. அப்புறம் அந்த மான்ஸ்டர் சீக்வன்ஸ் வரும். மான்ஸ்டர் சீக்வன்ஸ் வந்து ஒரு 3 சீக்வன்ஸ் வரும். இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டுக்கு போற பேக் டு ஹோம், வார் முடிச்சுட்டு ஹோம் போடுறது 3 சீக்வன்ஸ் வரும். அந்த 3 சீக்வன்ஸும் வந்து பிக்கெஸ்ட் பாசிட்டிவ். அதுல இருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குமே, அந்த மெயினா அந்த ஒன் எய்ட் மான்ஸ்டர் கிட்ட வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும் பாருங்க. அவங்க வந்து பொசிடியனோட சன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து லிட்ரலி வந்து எனக்கு ஒரு மாதிரி திகிலா இருந்துச்சு. அந்த ஹாரர் எஃபெக்ட் வந்து உண்மையா பயங்கரமா ஃபீல் ஆச்சு. நீங்க ஒரு நல்ல தியேட்டர்ல போனீங்கன்னா அது பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்புறம் வந்து மூவியோட எண்டிங். இப்போ மூவியோட எண்டிங் வந்து எப்படி சொல்றது, நான் சொல்லியிருந்தேன் மூவி வந்து மோஸ்ட்லி ட்ராமா தான், ஆக்ஷன் சீக்வன்ஸ் கம்மியா இருக்கும். எப்படி எண்டிங் இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஈகரா இருந்தேன். பட் எண்டிங் வந்து டேம் 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 பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நீங்க பாகுபலியில வந்து ஒரு எண்டிங் ரொம்ப சாட்டிஸ்ஃபை வரும்ல, ஒரு கம்ப்ளீட் எண்டிங் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எண்டிங்கு எனக்கு ட்ரிபிள் பார்த்துருப்பீங்க ராஜமௌழி படம். கடைசி செமி அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பேஸ்டா போயிட்டு எதோ பண்ணி கொலை பண்ணி எண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு ட்ரிபிள் எண்டிங் சுத்தமாக பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்காது. கம்ப்ளீட்டா ப்ராப்பரா கேரக்டர் எண்டிங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து எனக்கு உண்மையா ரொம்ப பிடிக்கும். எவ்ரி கேரக்டர் ப்ரோ, எல்லா கேரக்டரும் ஒரு ப்ராப்பர் எண்டிங் கொடுத்துருப்பாங்க. நெகட்டிவ் கேரக்டர் நெகட்டிவ் வேல எண்டிங் கொடுத்துருப்பாங்க, பாசிட்டிவ் கேரக்டர் வந்து பாசிட்டிவ் எண்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்துல. அப்புறம் ஃபைனலாக நெகட்டிவ்ஸ் போடலாம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? நான் சொன்னேன்ல இந்த படத்துக்கு போகும்போது ரிசர்ச் பண்ணிட்டு போனேன்னு சொல்லிட்டு. நான் ஒரு இமேஜினேஷன் வச்சிருந்தேன். மேபி நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருந்தா மேபி நான் கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்ட் ஆகிடுவேன். செகண்ட் டே போனதுனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியாச்சு. அதே மாதிரி நான் நினைச்சேன், முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப கிரவுண்டடா கொடுத்துருக்காங்க படத்தை வந்து. எனக்கு அந்த கிரவுண்டட் ஃபீலே பிடிக்கலடா. எப்படி நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு பிடிக்கல. எனக்கு எதுவும் கனெக்ட் ஆகல. வந்து நான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து லார்ஜர் தென் லைஃப் கேரக்டர்ஸா பார்ப்போம். ஸோ பாகுபலி இருக்கிற மெயின் ப்ளஸ் அதுதான். இந்த கேரக்டருமே வந்து நார்மலா காட்டியிருக்க மாட்டாங்க, லார்ஜர் தென் லைஃப் கேரக்டர்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு 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 கெத்தா இருக்கும் அந்த லார்ஜர் தென் லைஃப் மூவி பார்க்கறதுக்கு. ஸோ இந்த படத்துல வந்து லார்ஜர் தென் லைஃப் கேரக்டர்ஸ் காமிக்கிறதுக்கு ஸ்கோப் இருந்தும் வந்து காமிக்கல. டே காட்ஸா காமிங்கடா, ஹியூமன்ஸை காமிக்காதீங்க ப்ளீஸ். நான் வந்து நோலன் கிட்ட இருந்து இது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க வந்து காட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து ஹியூமனைஸ் பண்ணி தான் காட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நான் இவ்வளவு கிரவுண்டடா எதிர்பார்க்கல படத்தை வந்து. எக்ஸப்ட் ஒரு 3-4 சீக்வன்ஸ் தவிர எனக்கு லிட்டரலி இந்த மூவி வந்து ரொம்ப கிரவுண்டடா இருக்கு. நார்மல் நம்ம 2K செஞ்சுரியில நடக்கிற மாதிரி இருக்கு இந்த மூவி வந்து. ஒரு வந்து எப்படி சொல்றது, பிரம்மாண்டம் லார்ஜர் தென் லைஃப் மூவி அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கடைசி வரைக்குமே வரல. ஓகே, நார்மலா ஒரு ஹிஸ்டரி ஸ்டோரி பார்க்கணும், ஹிஸ்டரி கிளாஸ்ல போய் ஒரு உட்காந்து ஒரு ஸ்டோரி பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் கிடைச்சது. காட்ஸ் காமிங்கடா, இந்த எல்லாமே தண்டர்ஸ் எல்லாம் காமிப்பாங்க வந்து. ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் லார்ஜர் தென் லைஃப் ஃபிலிம். அந்த அந்த விஷுவல்ஸ்க்கு நான் எதிர்பார்த்தேன். பட் எனக்கு சுத்தமா கிடைக்கல. எனக்கு ரொம்ப 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 மனசு டிசப்பாயிண்ட் ஆன ஒரு ரீசன் இது. ஸோ செகண்ட் வந்து இதுக்கு வரலாம், ஆக்ஷன் சீக்வன்சஸ். ப்ரோ தே ஆர் ஃபக்கிங் ஸ்பார்டன்ஸ் ப்ரோ. எப்படி மூவி ஆல்ரெடி A+ கொடுத்தாச்சு, ஓகேவா. நான் நினைச்சேன் கோரு வைலன்ஸ் வெறித்தனமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ப்ரோ ஒடிசி பிலிம்ல போயிட்டு பேட்மேன் வந்து ஃபைட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க வந்து. தே ஆர் பார்ன் டு பி கில்லர்ஸ் மேன், தே ஆர் கில்லர்ஸ் ப்ரோ. நீங்க வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி காமிக்கணும்னா வந்து ஒரு 300 ஸ்பார்டன்ஸ்ல ரூத்லெஸ்ஸா இருப்பாங்க ப்ரோ. அந்த அதில் இருக்க ஆர்மி வந்து இதுல வந்து பீப்புளே வந்து அந்த அந்த இது எனக்கு அந்த ஃபீலே வரல கடைசி வரைக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கிறதே கம்மி. அதுலயும் வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஒரு அண்டர் 18 கேட்டகரிக்கு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும். அது அடல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படியோ கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து, இன்னும் கொஞ்சம் ஓவர் த டாப் போயிருக்கலாம். பட் நோலன் கிட்ட இருந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. கண்டிப்பா வந்து அந்த ஓவர் த டாப் சீக்வன்சஸ், ஆக்ஷன் சீக்வன்சஸ், ரூத்லெஸ் பிளட் கோர் தான் எதிர்பார்த்தேன்.
பட் அது எதுவுமே இந்த படத்துல கிடையாது. ரொம்ப மைல்டான ஆக்ஷன் சீக்வன்சஸ். ஒரு பேட்மேன்ல வந்து எப்படி இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு எப்படி சொல்றது, நான் கண்டிப்பா இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வந்து பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சொன்னல இது மாதிரி கேஸ்டிங் வந்து அன்னெசரி பிக் நேம்ஸ் ப்ரோ. இந்த டாம் ஹாலண்டா இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த இந்த பொண்ணு இருக்கு தெரானு, எல்லியான் பேஜ் இருக்கு, அந்த 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 ஏதோ கேரக்டர் சினான் கேரக்டர்ல வரும் அந்த லேடி, அப்புறம் வந்து நம்ம பனிஷரு, அப்புறம் மெயினா எத்தினா ஜெண்டையா. நீங்க வந்து ஆக்சுவலி வந்து இந்த படத்துல ஒடிசியோட சன்னா எப்படி இருக்கணும், டாம் ஹாலண்ட பார்த்தா எனக்கு ஒடிசிய சன்னு மாதிரியும் தெரியல, அவங்க 2 பேருக்கு பிறந்த பையன் மாதிரியே இல்லை நிஜமா சொல்லணும்னா. ரொம்ப வீக்கான போட்டியா இருப்பா. எனக்கு வந்து டாம் ஹாலண்ட் வந்து எக்ஸலண்ட் ஆக்டர் நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த ரோலுக்கு வந்து செட் ஆகல. இவ்வளவு பெரிய பிக் நேம் காஸ்டிங் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்மால் ரோல்ஸ்க்கு எல்லாம் கண்டிப்பா தேவையே கிடையாது. அப்புறம் எத்தினா சொன்னல, ஷீஸ் எ காடஸ் ப்ரோ. டியூன் படத்துல ஒரு வீக்கான எப்படி உடம்பெல்லாம் இழைச்சு போய் சாப்பாடே இல்லாம ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அதே மாதிரி கேரக்டர் தூக்கி வச்சிருக்காங்க ப்ரோ. ஷீஸ் எ காடஸ் ப்ரோ, ஷீஸ் எ காடஸ். அந்த காடஸ் ஃபீல் எனக்கு சத்தியமா வரல. ஸோ இந்த மாதிரி கிரீக் ஸ்டோரி, இது வந்து கிரீக் மித்தாலஜி. ஆனா கிரீக் காஸ்டிங் படத்திலே கிடையாது. நான் வந்து ரேசிசம் தான் சொல்றேன் நினைச்சுக்கிறேன். சில பிளாக் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு எப்படி சொல்றதுன்னா, இது வந்து ஒரு மாடர்னைஸ்டு ஹாலிவுட் வெர்ஷன் ஆஃப் த ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு தவிர எனக்கு கிரீக் மித்தாலஜி ஸ்டோரி பார்த்த மாதிரி அந்த ஃபீல் எனக்கு வரவே இல்லை, பிகாஸ் ஆஃப் த கேஸ்டிங். இது ஆனா சில கேஸ்டிங்லாம் நல்லா இருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல. பட் அந்த மித்தாலஜி கனெக்ட் ஆகிற ஃபேஸ் இல்லாதனால எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. என்னால கம்ப்ளீட்டா கனெக்ட் ஆக முடியல அந்த கேரக்டர்ஸோட. அப்புறம் முக்கியமா வந்து நோலனோட பழைய படத்துக்கும் இந்த படத்துக்கும் நீங்க கம்பேரே பண்ணாதீங்க. ஏன்னா நோலனோட பழைய படம் வந்து நீங்க அந்த ஸ்டோரி யோசிக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி இது கிடையாது. இது வந்து ரொம்ப ஈஸியா புரியக்கூடிய ஸ்டோரி. நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கூட இருக்காது. ஆனா நீங்க நோலனோட பழைய படத்தோட கம்பேர் பண்ணா இது டேம் வீக்கான ஒர்க்கு. கண்டிப்பா வந்து இது நோலனோட பெஸ்ட் ஒர்க் கிடையாது. ஆனா மூவி அவ்வளவு பேடா இருக்கான்னு கேட்டா கிடையாது. நம்ம வந்து ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணா நமக்கு வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா பொன்னியின் செல்வன் வந்து பேட் ஃபிலிமும் கிடையாது, பேட் ஸ்டோரியும் கிடையாது. இட்ஸ் அன் எக்ஸலன்ட் ஸ்டோரி. பட் எக்ஸலண்டா இருக்கிற மூவி வந்து குட்டாவே முடிச்சிட்டாங்க. ஸோ புரியுதா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. பொன்னியின் செல்வன் சரி, இந்த படத்துலயும் சரி, நமக்கு லார்ஜர் தன் லைஃப் ஸ்டோரி தான் நம்ம இருந்துச்சு, அதுல அந்த ஸ்கோப் இருந்துச்சு. பட் நமக்கு அந்த ஃபீல் கொடுக்கல. நார்மல் ஜெனரலைஸ்டு பண்ணி ஒரு ஹாலிவுட் வெர்ஷன் மைல்டா எடுத்து முடிச்சு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அது சுத்தமா செட் ஆகல. அப்புறம் வில்லன்ஸ் கிட்ட வரும். என்னத்த சொல்றது, தலைவன் வந்து அவனோட இந்த படத்துல மெயின் வில்லன் பேட்டிசன் வந்து எப்படி சொல்றது, பயங்கரமான கன்னிங்கான கேரக்டரு. ஸ்டார்டிங்ல இருந்து அதை போர்ட்ரேட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ நான் நினைச்சேன் அவருக்கு ஒரு மாசான எண்டிங் இருக்கும், பயங்கரமா ஏதோ கன்னிங் பிளான் போடுவார் அப்படின்லாம் நினைச்சிருந்தேன். பட் கிடையாது. ஹீஸ் கன்னிங் பட் நாட் பிரேவ் ப்ரோ. எப்படி சொல்றதுன்னா, அவர் வந்து ஒரு கவர்ட் கேரக்டர் ப்ரோ. ஹீ இஸ் நாட் ரெடி டு ஃபேஸ் ஒடிசியஸ். நீ வந்து ஒடிசியஸை ஃபேஸ் பண்ணது, அவன் கம்ப்ளீட்டா சத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருப்பான் ப்ரோ. ஒடிசியஸ் வந்து சடனா அவனை பார்த்த உடனே ஹி ஃபியர்ஸ் ப்ரோ, பயந்துட்டு வந்து ஒரு காமெடி போட்டு எல்லாம் வச்சிருந்தாங்க. லிட்டரலா சொல்ல போனா ஒடிசியஸ் கூட சண்டை போடுறதுக்கு ஒரு 10 செகண்ட் கூட சண்டை போட மாட்டான், போவான் செத்துருவான். அந்த மாதிரி ஒரு எண்டிங் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு பர்ஃபெக்டான எண்டிங் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து நான் பெட்டர் கேரக்டர் எண்டிங் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஹீஸ் எ பிக் நேம் கேரக்டர் ப்ரோ. ஹாலிவுட் ஒரு பிக் நேம் வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு நீங்க அந்த மாதிரி ஒரு பர்சனை வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு நடிகனை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு எண்டிங் அந்த கேரக்டர் கொடுத்தது வந்து என்னால் எக்ஸெப்ட் பண்ண முடியல. ஸோ இதுதான் என்னோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். நீங்க வந்து நான் ஐமேக்ஸ்ல இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம் நினைச்சேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் ஓகே, செகண்ட் டைம் வாட்ச் பண்ணுவேன்னா எனக்கு தெரியல. மேபி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன் விஷுவல்ஸ் வந்து. ஸோ அவ்வளோதான் மக்களே. எனக்கு தோணுதெல்லாம் நான் பார்ட் பை பார்ட்டாக பிரேக் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ நான் ஃபீல் பண்ணது இந்த மூவில இதுதான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி மூவி பாருங்க. ஆனால் இது வந்து நோலோட பெஸ்ட் ஃபிலிமா இருக்கும்னு எதிர்பார்த்து பார்க்காதீங்க. ஒரு நார்மலான ஒரு மூவியா வந்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் எனக்கு பிடிச்ச நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ் சொல்லிட்டேன். ஸோ இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 3/5. ஸோ நான் வந்து சொன்னேன்ல, எனக்கு வந்து இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் ரொம்ப பிடிக்கல. ஓகேவா, நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். மேபி நான் இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக கூட ரேட்டிங் கொடுத்துருப்பேன். இப்போ எனக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, நான் பார்த்துட்டேன் சோஷியல் மீடியாவில். அதனால வந்து நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். ஆல்மோஸ்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆச்சு. ஸோ இந்த மூவி வந்து ஒரு ஆவரேஜான மூவி. நான் வந்து 3/5 தரேன். ஸோ நீங்களே இந்த மூவி பார்த்துட்டு உங்களுக்கு ரேட்டிங் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க.
அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் ஒத்துக்கிறேன், இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கும் ரிவ்யூ வந்து. ஏன்னா நோ 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 ஃபிலிம்ஸ் வந்து நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரேட்டிங் ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். See you later. Bye bye.